ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த எர்த் வீக்கஸ்ட் டு த யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மான்மாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் யாரும் பார்க்கலனா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டு பன்னி வந்து நம்ம கிருபாச்சியை வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவனை எதுவும் பண்ணாத, அவன் என் ஃப்ரெண்டு கிருபாச்சி, இது வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த காட்டு பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு போக அவனோட ஆல்பா எபிலிட்டியை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த காட்டு பன்னி மேலே கை வைக்கிறான். திடீர்னு பார்த்தா அது ஒர்க் ஆகல. அந்த காட்டு பன்னி அவனை தூக்கி அடிச்சிடுது. அப்புறமா தான் நம்ம குட்டி மாஸ்டர் வந்து அவனை கலாய்க்குது. என்ன என் பவர் வேணுமா, அவனை அட்டாக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஒன்றும் பவர்லாம் தேவையில்ல, நானே பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திமிரா போகிறான். அந்த பிக்கு கிட்ட போய், சரி நம்ம ஆல்பா பவர் தான் யூஸ் பண்ண முடியல, நம்ம ஸ்டார் எலமெண்ட் பவர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறான். அது ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா கிருபாச்சி கூட்டின்னு ஓடுறான், ஒடியாரான். அப்புறம் அந்த காட்டு பண்ணிக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டே இருக்காங்க. ஜூ வந்து கிருபாச்சிட்ட கேட்குறான், உங்ககிட்ட எந்த ஆல்பா பவர் இல்லை இருக்குது, ஆனால் வந்து யவாசம் வந்து கொல்ற அளவுக்கு இல்லை, நார்மல் ஆல்பா பவர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு ஓடுறாங்க. அவங்க என்னதான் ஓடினாலும் அவங்களால முடியல, மூச்சு வாங்கிட்டு ஒரு இடத்துல நின்றுடுறாங்க. அந்த பிக்கு வந்து அவங்கள துரத்திட்டே வந்து அதுவும் பின்னாடி நிற்குது. இப்போ ஜூ கேட்குறான், என்னால் என் ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்ண முடியல, குருபாச்சி நீ ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்ணு என்ன பவர்னு கேட்குறான். பார்த்தா அவனோட ஆல்பா பவர் வந்து ஒரு ஃபயரோ இல்லை ஐஸோல கிடையாது, ஜஸ்ட் அது வந்து பபிள்ஸ் தான் அதோட ஆல்பா பவர், அவனோட ஆல்பா பவர். உடனே குருபாச்சி சோகமாக சொல்கிறான், எல்லாருக்கும் நல்ல ஆல்பா பவர் இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் வேஸ்ட்டு, எல்லாரும் இதை வச்சு நான் கலாய்ப்பாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறான். உடனே நம்ம ஜூ ஆறுதல் சொல்கிறான், சின்ன வயசில் அவங்க அம்மா அவனுக்கு சொன்னதை, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுதுன்றது தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து குருபாச்சிக்கு ஆறுதல் சொல்கிறான். சும்மா ஓரமாக நின்றுட்டுருக்கோம் அந்த பண்ணி, அதை கூட நம்ம ஜூ என்ன பண்ணுவோன்னா கல் தடிச்சு அதை அவனை வேகமாக கோவத்தில் துரத்திட்டே வந்து முதுகுலேயே அந்த கொம்பை வச்சு ஒரு முட்டி தள்ளிடுது நம்ம ஜோவை. திரும்பி நம்ம ஜோ ஏஞ்சி ஓடுறான், அந்த பண்ணி திரும்பி துரத்திட்டே வருது. இப்போ நம்ம கிருபாச்சி என்ன பண்ணுறோன்னா அவனோட ஆல்பா பவரான அந்த பபுள்ஸை விட்றான். பார்த்தா அது வந்து அந்த பன்னியோட கால்லையும் ஒட்டிக்குது. அந்த பபுள்ஸ் வந்து அந்த பன்னியோட காலில் ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது, பூமியில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா ஹைட்டாக இருக்கிற மரத்து மேலே ஏறி அந்த காட்டு பன்னி மேலே தாவி அதோட ஸ்டார் எலிமெண்ட்ஸ் பவரை இழுத்துட்டு இருக்கான் அவனுக்குள்ள. அதோட ஸ்டார் எலிமெண்ட் பவரை அப்சர்வ் பண்ணி அதையே அட்டாக் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. உடனே அந்த பிக்கு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அது கண்ணில் வந்து ஒரு பவர் இருந்தது, அந்த பவரை வந்து ஒரு டைமண்டாக மாறி கீழே விழுந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்து கிருபாச்சிக்கிட்ட ஓகேவா நீன்னு கேட்குறான். நம்ம கிருபாச்சி வந்து சாரி என்னால் தானே இது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நம்ம தான் இது பண்ணிட்டோமே, இப்போ பாரு நமக்கு வந்து டைமண்ட் ஒன்று கிடச்சிதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்கிறான் நம்ம இவன் ஹீரோ வந்து கிருபாச்சிக்கு. கிருபாச்சியும் தேங்க்யூவா, உன்னால தான் எனக்கு இது கிடச்சிது தேங்க்யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இவங்க கூட வந்த மற்ற ஸ்டூடெண்ட்லாம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸ்டார் எலமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம குருபாய் வந்து இப்போ நம்ம ஹீரோவையும் கிருபாச்சியும் பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேர் சேர்ந்து 10 தான் ஸ்டோன் வச்சுருக்காங்க ஸ்டார் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. உடனே நம்ம குருபாய் வந்து பிடிச்சி திட்டுறாரு, இங்கே பார் இது வந்து ஸ்கூல் சரியா, இங்கே வந்து எல்லாருமே யவாஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துட்ருக்கீங்க. இங்கே வந்து அவங்களோட தனித்தனியான ஆல்பா எபிலிட்டி தான் யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். எதுக்கு நீங்கள் டீமெட்டாக இது பண்ணுறீங்க, அவங்கவுங்க தனித்தன்மையை காட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் திட்டுறாங்க குருபாய். இந்த ஒரு தடவை நீங்கள் உங்கள் 2 பேரையும் பாஸ் போட்டு விட்றேன், அடுத்த தடவை இந்த மாதிரி எதனா பண்ணிங்கன்னா எக்ஸாமை ஃபெயில் போட்டு அடித்து உங்கள் 2 பேரையும் ஸ்கூல் விட்டு துரத்திடுவேன்னு மிரட்டுறாரு குருபாய். உடனே நம்ம குருபாய் வந்து எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு, மார்னிங் வந்து எக்ஸாம் இருக்குது எல்லாம் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாரு எல்லாரையும். உடனே எல்லாம் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, நாளைக்கு வேறு மார்னிங் வேறு டெஸ்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த எக்ஸாமே கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணோம், நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஸ்கூலுக்கு வரும்போது பவர்லெஸ்ஸாக இருந்தோம், அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, இதுக்கப்புறம் நம்ம அந்த எவாவோட பவரை யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணக்கூடாதான்னு ஒரே குழப்பமாக இருக்கே, கமாண்ட் வேறு அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஜூ வந்து யோசிச்சுட்டே போகிறான். அப்புறம் மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறான், நம்ம அம்மா சொன்னது, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுதுன்றது தான் முக்கியம். ஸோ நான் வந்து எவாவோட பவர் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து என்னோடய ஸ்டார் எலமெண்ட் பவர் தான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது குட்டி மாஸ்டர் வந்து, என்ன ஜோ என்ன சொல்கிற, என் பவரை நீ யூஸ் பண்ண மாட்டியா, நீ கண்டிப்பாக என் பவர் யூஸ் பண்ணுவ,
நீ வேணா பாரு. அதுக்கான டைம் வரும். நீ கரெக்ட்டா போய் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு, அது அப்படியே அவங்க கைக்குள்ளேயே திரும்பி போயிடுது. நம்ம ஜோ வெயிட் வெயிட்ன்னு சொல்றான். அதுக்குள்ள அந்த குட்டி மாஸ்டர் வந்து திரும்பி போயிடுது. ஒரு மார்னிங் ஆயிடுச்சு. பஸ்ஸும் வந்து கரெக்ட்டா வந்து நின்னுடுச்சு. எல்லாரும் பஸ்ஸ விட்டு இறங்குறாங்க. குருபாய் வந்து யார் யார் என்ன ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லுறாரு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குகை முன்னாடி நின்னுட்டு, "இதான் குகை. இந்த குகைக்குள்ள தான் நம்ம போறோம். இதுக்கப்புறம் தான் ஒரு காலனி இருக்கு. அந்த காலனில தான் யவாஸ் இருக்கு. அடுத்த எக்ஸாம் அங்க தான்னு" சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம குருபாய் வந்து நம்ம கிருபாச்சிய வந்து கேள்வி கேட்குறாரு. "தம்பி கர்ச்சீப் வச்சுக்கங்கண்ணே. இப்ப நான் கேட்குற கொஸ்டின் பதில் சொல்லு. இப்ப நம்ம எங்க போறோம்? அங்க என்ன இருக்குன்னு" கேட்குறான். அதுக்கு நம்ம கிருபாச்சி என்ன சொல்றான்னா, "நம்ம போற இடம் வந்து மனிதர்கள் வாழ்ந்து இப்ப யவாஸ் ஆக்கிரமிச்ச இடம். அந்த காலனிக்கு தான் நம்ம போறோம்ன்னு" சொல்றான். நம்ம குருபாய் எல்லார்ட்டயும் என்ன சொல்றான்னா, "இப்ப அந்த யவாஸ வந்து நம்மளால மாடர்ன் வெப்பன்ஸால அழிக்க முடியாது. அதனால அதுகிட்ட பாம் யூஸ் பண்றது வேஸ்ட்டு தான். ஸோ நம்மகிட்ட இருக்க ஆல்பா எபிலிட்டி அப்புறம் ஸ்டார் எலிமெண்ட் பவர் வச்சு தான் நம்ம அத அழிக்க ட்ரை பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஓரியனோட ஸ்கார்ஃப கழட்டி, ஓரியன் வந்து யவாஸ பத்தி அப்சர்வ் பண்ண சொல்றாரு. உடனே நம்ம ஓரியன் அது கண்ணுல இருக்கிறத கழட்டிட்டு, கேவ பார்த்து அப்சர்வ் பண்றாங்க. அவங்க அத என்ன பார்க்குறாங்கன்னா, அங்க இருக்க யவாஸ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த யவாஸோட லீடர தேடுறாங்க. அந்த லீடர் பார்த்தா, அங்க இருக்க யவாஸையே தின்றான். அத பார்த்து ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம கிருபாயிட்ட சொல்றாங்க. உள்ள இருக்க யவாஸ வந்து இப்ப இருக்க நம்ம கரண்ட் ஃபோர்ஸால அத வந்து இது பண்ண முடியாது, டிஃபீட் பண்ண முடியாது. நமக்கு இன்னும் ஃபோர்ஸ் தேவைன்னா குருபாயிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம குருபாய் பக்கத்துல இருக்க ஸ்டூடண்ட்லாம் பயப்படுறாங்க. நம்ம ஓரியன் வந்து உள்ள இருக்க யவாஸ்லாம் எஸ் லெவல் யவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு வந்து எஸ் லெவல் யவாஸா அப்படின்னு லைட்டா பயப்படுறான். உடனே கிருபாச்சிட்ட ஜூ வந்து கேட்குறான், எஸ் லெவல்னா என்ன? ரேங்கிங்க பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னான். குருபாச்சி சொல்றான், நம்ம ரேங்கிங் வந்து ஏ, பி, சி, டி இந்த மாரி லைனா வரும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எஸ். எஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவலு. அது வந்து சூப்பர் லெவல். நம்ம கண்ட்ரிலயே கொஞ்சம் பேர் மட்டும் தான் எஸ் ரேங்கரா இருக்காங்க. ஸோ இந்த எஸ் லெவல் யவாஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு கிருபாச்சி வந்து ஜூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓரின்னு சொல்றாங்க. அங்க இருக்க லீடர் யவா வந்து அதுக்கு பசிச்சதுன்னா அங்க இருக்க யவாஸே தின்னுது சொன்னோனே, அப்புறம் நம்ம குருபாய் சொல்றாரு, "ஓகே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு புரியுதுன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம குருபாய் என்ன சொல்றாருன்னா, "அங்க இருக்க யவாஸ்லாம் கொஞ்சம் மோசமானது. அத நம்ம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாம் அவங்கவங்க ஸ்டார் எலிமெண்ட் பவரையும் ஆல்பம் ரெடியா இருங்க. அத இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நெனச்சு பார்க்குறான் குட்டி மான்ஸ்டர் சொன்னது. ஒரு வேள குட்டி மாஸ்டர் சொன்ன மாரியே அதோட ஆல்பா எபிலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோமோ! வேற வழி இல்லையோ! ச்சே! தோத்தாலும் பரவால்ல. அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கைய இப்டி தூக்குறான். அத பார்த்துட்டு, "என்ன ஜூ என்னாச்சுன்னு?" கேட்க, "இல்ல ஒண்ணும் இல்லையே. சும்மா கைய இப்டி தூக்கி ஆட்டுனேன். பஸ்ஸுலயே வந்தேனா ஒரு மாரி இருக்கு கைன்னு" சொல்லிட்டு ஜூ சொல்றான். உடனே நம்ம உக்காயா என்ன சொல்றாங்கன்னா, "சார் நான் ஒரு எஸ் ரேங்கரா இருக்கேன். ஸோ இந்த டீம நானே லீட் பண்றேன் சார்ன்னு" சொல்லும்போது நம்ம குரூப் என்ன சொன்னா, "சூப்பர் உக்காயா. நல்லா பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம உக்காயா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேவ் முன்னாடி போய் அவங்களோட ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்றாங்க. அவங்களோட ஐஸ் ஆல்பாவ யூஸ் பண்ணதுமே, உள்ள எல்லாமே கேவுக்குள்ள எல்லாமே வந்து ஐஸ் கட்டியா மாறிடுது. உடனே நம்ம குருபா என்ன சொன்னான்னா, "பார்த்தீங்களா? இது மாரி தான் உங்க ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்ணணும்." அப்பதான் நம்ம ஜூஸ் சொல்றான், "ஓ! இதுக்கு பேர் தான் எஸ் ரேங்க்கா? சரி, சரின்றான்." "ஒக்காயா, நீ இன்னைக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்ட. உள்ள இருக்க எஸ் கிளாஸ்ல யவாஸ டெஸ்ட்ராய் பண்ண நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எல்லார் கூடயும் உன் டீம்மேட் கூட சேர்ந்து, நம்ம எல்லாம் சேர்ந்து அக்காச்சி ஸ்கூலுக்கு வந்து பெருமைய தேடி தரணும்னு" சொல்லிட்டு குருபாய் சொல்றாரு. இப்ப எல்லாரும் அந்த கேவ் வழியா உள்ள போறாங்க, அந்த யவாஸ அழிக்க. இதுல வந்து அந்த உள்ள இருக்க யவா வந்து அவங்க லீடர்ட்ட போய் போட்டு குடுக்குது. இந்த மாரி ஹியூமன்ஸ் வராங்க நம்மள டெஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டு போட்டு குடுக்குது. உடனே அந்த அந்த உள்ள இருக்க லீடர் சொல்றாரு, "வரட்டும், வரட்டும். யார் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். வரட்டும் அவங்கள வரவிடுன்னு" சொல்லிட்டு சொல்லுது அது. இதோட இந்த எபிசோட் 6 முடியுது. ப்ரீவியஸ் 5 எபிசோட் பார்க்கலாம். நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் என்னவோ அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தென் பாய்.